சரி உன் மாய மூடு. சரி 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 முடிஞ்சிருச்சு. காவியா பண்ண முடியல. நல்லா இருக்கு பொண்ணு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 200 மீட்டர் இருக்குமா அந்த தூண் வந்திருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்மளுக்கு செவுரு வரும். ஆனா இப்ப வந்து இன்னைக்கு இதெல்லாம் கட்டுவாங்க. அதை பார்த்து பிடிச்சி அதை சமைக்கிறது அவங்களோட விருப்பம். முடிஞ்சிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் வந்து அது அப்படியே தான் வருதுங்க. நான் ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னேன், எல்லாம் அப்படியே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அன்னைக்கு எடுத்த இரவு தான். மணி வந்து 10:30 ஆக போகுது. ஆடலும் பாடலுடன் எங்கே கிளம்பிட்டோன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து அங்காளம்மன் கோயில்னு, நம்ம ஊர் தான், நான் பிறந்த ஊர் வைத்தீஸ்வரன் கோயில். அங்கே வந்து அங்காளம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே இந்த சிவராத்திரி இல்லைன்னா சிவராத்திரிக்கு முன்னாடி இந்த மயான கொள்ளைன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். காலையிலலாம் காவடிக்கு நம்மளால் போக முடியல. அதனால் ஈவினிங் இப்போ இரவு கிளம்பிட்டோம். அந்த சாமி பச்சைக்காளி பவளக்காளி தான் நாங்கள் சொல்லுவோம். அது வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பேச்சாயம்மன் ஆடுறது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது, அதாவது நான் மேரேஜ் ஆகிற வரைக்குமே நான் போய் பார்த்துருக்கேன். எப்போதுமே வருஷம் போயிடுவோம் கரெக்டாக. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட நான் போய் பார்த்தது கிடையாது. சரி, இந்த வருஷம் பசங்களையும் அழைச்சிட்டு போனது கிடையாது. சரி, இந்த வருஷம் வந்து எல்லாருமே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, எங்கள் அத்தைங்கள்லாம் கூப்பிட்டு நாங்கள் வரல, ஏன்னா பனி பெய்து எல்லாரும் மூக்க ஊற்றிட்டு கிடக்குறாங்க. நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தாங்களா. அதனால் வந்து பொடிசு நண்டு நாவூர் வந்து எல்லாம் கிளம்பிட்டோம். இதில் மிஸ்ஸிங் வந்து என் பையன்தான். அவர் வந்து தூக்கம் வருதுன்னு தூங்கி அப்படி சொல்லிக்கலாம் வேணா, தைரியமான ஆம்பளை பிள்ளை அப்படின்னு பயப்படுறான். நான் வரலமா அப்படின்ட்டான். சரி, ரொம்ப பிள்ளைய போய் அங்கே நிற்க வைக்கனா படப்படன்னு ஆகிடும். அவனுக்கு ரொம்ப பயப்படும். அந்த பேய் சாமி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அடிச்சிடும் காவியா. எனக்கே சொல்கிறது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அதெல்லாம் பார்த்தா வந்து என் பிள்ளைக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி, அதாவது போக போக மாறிடும். நானுமே அப்படி தான் இருந்தேன். இப்போல்லாம் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். அதனால் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். சாரியை மட்டும் மாற்றிக்கிட்டேன், இரவு நேரம் தானே, அதனால் போய்க்கலான்ட்டு. மணி சாரி கட்டியிருந்தேன், இப்போ வந்து மாற்றிட்டேன். அது நைட் நேரம் கூட்டமாக இருக்கும் கோவில். நான் போகும்போது முன்னாடிலாம் கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னன்னு தெரில. அதை வந்து நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன், இல்லைனா அந்த சாமி உங்கள்கிட்ட காட்டிட்டு சொல்கிறேன். ஏன்னா முன்கூட்டியே நான் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் எடுக்க முடியுதா என்னன்னே தெரியல. நான் வீடியோ போக போக எப்படி என்னன்னு என்னோட சிறு வயது நினைவுகள்லாம் உங்கள்கிட்ட அப்புறமா நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பியிருக்கோம். உங்களுக்கு இனிய சர்ப்ரைஸாக ஒன்று வந்து ஒருத்தவங்க வராங்க பாருங்க. வாங்க வெளில வாங்க. இல்லை வாங்க. அவங்க மருமகளை வந்து சமாதானம் ஆக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை சின்ன தள்ளுமுள்ள ஆயிட்டு, அதனால் அழுதுகிட்டு இருந்துச்சா, அதனால் சமாதானப்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து சுகுணாவை வந்து உடம்பு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் டெய்லியும் கேட்குறீங்க தான். நான் பார்ப்பேன், ஆனால் வந்து ரிப்ளை மட்டும்தான் பண்ண முடியல. நல்லா இருக்குது பொண்ணு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து பிசியோதெரப்பி வைக்க போலியில் பாப்பா, போயே ஒரு 4-5 நாள் ஆகிட்டு, போகிறது கிடையாது. கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு இப்போ தான் ஓட்டம்லாம் கொஞ்சம் வருது. அதனால் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்காங்க, நல்லா வலுவோட தான் இருக்காங்க. சரி வாங்க நம்ம போவோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு கோயிலில் சாமி ஆடும்போது, அதாவது டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது நான் ஏதாவது என்னோடய பேச்சு வழக்கில் பேசுகிறேன். அது உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வந்தால் அது எனக்கு இல்லை, டான்ஸ் ஆடுது சாமி டான்ஸ் ஆடுதுங்கிறேன்னா அதுக்கு ஏதாவது வரும். என்னோட பேச்சு வழக்கில் நான் சொல்கிறேன். சாமி வந்து அங்கே ஆடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெடி அவுட்டு வைப்பாங்க. அப்போ அந்த அவுட்டு பெரிய அவுட்டாக வைப்பாங்களா, அந்த அவுட்டு வெடிச்சிட்டாங்கன்னா சாமி தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நெருக்கத்தில் போய் கார் வண்டியாக அங்கே போட முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இங்கேருந்தே கிளம்புனா தான் அது கரெக்டாக இருக்கும். சரி வாங்க நேராக வந்து கோயிலில் போய் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் கிளம்பும்போது நான் சின்ன பிள்ளையில் சினிமா பார்க்க இந்த மாதிரி தான். நைட் ஷோ எத்தனை மணிக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகும்? 10:30 9:30? நான் போயிருக்கேன். நான் போய் என்ன எம்ஜிஆர் படம் தான் பார்த்துருக்கேன், வேறு என்ன படம் பார்த்துருக்கேன்? எம்ஜிஆர் படம், விஜயகாந்த் படம், இந்த மாதிரி படம் தான். சரிப்பாம்மா வாங்க கிளம்பி பேக மாட்டிக்க கவியா. சரி நம்ம கோயிலில் போய் பார்ப்போம். நடுக்கிறது வந்து வெளில தெரியாது.
அவ்வளோதாங்க, எல்லாரும் கிளம்பி. குரலில் வந்து சின்ன ஒரு தடுமாற்றம். அங்கே வந்து சாமி ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன், பாட்டுலாம் போட்டுட்டாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த பசங்க பயப்படுறத பார்த்தா நான் பயந்துருவோம் போல இருக்கு. நம்ம வீடு கொஞ்சம் பக்கத்தில் தானா, வீட்டிலேயே கார் நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்டர் இருக்குமா, கொஞ்சம் தூரம் தான். தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அப்படியே தூக்கி முடியா சுதம்பா காட்டலிக்கியா இதில் கட்டுமா? இது வரைக்கும் தாங்க இங்கே இந்த தூண் வந்திருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்மளுக்கு செவுரு வரும். ஆனால் இந்த இடத்துல செவுரு வராது. இந்த இடத்துல வந்து பெரிய ஜன்னல் வரும். இது வரைக்கும் இந்த தூண்லேருந்து இது வரைக்குமே ஜன்னல் தான் வரப்போகுது. இது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் தான், ஆனால் சுற்றி வந்து ஒரு கட்டடம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இருங்க, அப்படியே நான் அங்கே போய்க்கிறேன். அவ்வளோதான். இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்களா? சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டோட அப்டேட் வந்து அங்கே நின்று பாருங்களேன். பாருங்க, இதான் ஜன்னல் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த சைடும் அந்த மட்டத்துக்கு தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தூண் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செல்ஃப் வரப்போகுது. பாத்திரம் அதெல்லாம் அடுக்கிக்கிற மாதிரி செல்ஃப் வரப்போகுது. இப்போ வந்து இன்றைக்கி இதெல்லாம் கட்டுவாங்க. கொத்தனார், சித்தாள்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை நடக்குது. நம்மளுக்கு ஒரே தடியாகவும் ஏற்றிட முடியாது இல்லையா? அதனால் ஒரு நாள் எங்கே அவங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் தானே கல் ஏற்றிட்டு வர்றதும் கொத்தனாரே, கட்டுறதும் கொத்தனாரே, தண்ணி வந்து அப்பப்போ காட்டி தண்ணி மொண்டு வச்சுக்கிறதும் கொத்தனாரேங்கும் போது கொஞ்சம் வேலை வந்து ஸ்லோவாக தான் நடக்குது. ஆனால் ஒரு 2 நாள் அப்படியே தக்க வச்சு அப்படியே கட்டினா தான் வந்து நம்மளுக்கு செவரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அம்மாடி. அப்புறம் நேற்றுங்கிற பாருங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, ஏன்டா கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் ஜாலியாக காட்டலாம், பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் அழைச்சிட்டு போனது. அப்புறம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம்னு. அவ்வளோ பசங்க எங்கேருந்து தான் வந்தாங்கன்னே தெரியல. எப்படியும் ஒரு 500 பேருக்கு குறையாமல் இருந்திருப்பாங்க. அவ்வளோ அது கூட்டம் நிறைய தான் இருந்திருக்கும். அதுதான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு பசங்களே நின்று இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் லேடிஸ் தான் அதிகமாக போவோம். அப்போல்லாம் வந்து படம் பார்க்கலாம் எல்லாரும் போவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப தைரியமாக 10 மணியாக இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் லேடிஸ்லாம் அவ்வளோ பேர் நிற்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வருவாங்க. இந்த தடவை யாருமே இல்லை. எங்கள் குடும்பத்தை நாங்கள் போனோம் இல்லையா, ஒரு 6-7 பேர் போனோம் இல்லையா, அவங்களெல்லாம் சேர்த்தே அங்கே மொத்தமாக லேடிஸ்ன்னு என்னது ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். எல்லாருமே வந்து ஒதுங்கி தான், வீடு பக்கத்தில் உள்ளவங்க தான், வெளியிலேருந்து யாருமே வரல. வெளியிலேருந்து வந்தவங்கன்னு பார்த்தா நாங்களாக தான் இருக்கோம். அதிகபட்சம் ஒரு 4-5 கிலோமீட்டரில் போனது தெருவில் உள்ளவங்க மட்டும்தான். அவ்வளோ பசங்க. சாமியை வந்து ஆடவே விடல அவங்க சுத்தமாக. அவங்க இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தூக்கிக்கிட்டு தான் அவங்க ஆடணும். அந்த ஆவேசப்பட்டு ஆடுவாங்க. எனக்கு உள்ள நினைவுகள்லாம் வந்து 1 கிலோமீட்டருக்கு விட்டுருவாங்க ஃப்ரீயாக. சுற்றி வந்து நின்றுப்பாங்க. சுற்றினா ரோட்டுக்கும் பக்கவாட்டில் வந்து இந்த சைடு அந்த சைடு நின்றுப்பாங்க. அப்படி இங்கே இருந்து அங்கே ஓடும், மிரட்டும். நம்மளுக்கு பார்க்கும்போது சின்ன வயசுல நாங்களாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு கனவுல வரும். அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அதை பார்க்குறது, இந்த பச்சைக்காளி ஆடுறது அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கெல்லாம் கால் கையெல்லாம் போதும். அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். அது மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் என்னோட பசங்களே நாங்கள் வீட்டில் எல்லோரும் போனோம். ஆனால் வந்து பார்க்க முடியல. பாப்பாவெல்லாம் தூக்கி வச்சுட்டு இவங்கெல்லாம் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படிலாம் காட்டினாங்க. எட்டகேன்னு மட்டும் லைட்டாக பார்த்தாச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போக மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க முடியல சாமியை. நம்ம கிட்டக்க போய் பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் பார்க்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே மணி 1:30 இருக்கும்.
1 தாண்டிடுச்சு. வீட்டுக்கு வந்து அப்புறம் சுகுணாவெல்லாம் போய் விட்டுட்டு வந்து நாங்கள் படுக்கிறதுக்கே மணி 1:45 போல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து சிவராத்திரி இல்லையா, அன்னைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு காலையில் எழுந்திரிக்கணும், அப்புறம் பொருள் வாங்க அபிஷேக பொருள் எல்லாம் வாங்க போனது, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் உட்காந்துருந்து நேற்று காலையில் ஒரு 6 மணி போல் தான் வந்தோமே வீட்டுக்கு. வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள வேலைகள் அப்புறம் வேலை பார்த்தாங்க அந்த மாதிரி இருந்துட்டு இது வந்து எடுத்த நாளுக்கும் 2 நாள் கழித்து இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. எப்போதும் போல தான். முன்னாடிலாம் வந்து குழம்பு அந்த மாதிரி தான் வைப்பேன். இப்போ வந்து அதிகபட்சம் வந்து வெஜ் ரைஸ்னு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அன்னைக்கு மீன் குழம்பு வச்ச பாருங்க வேலை ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அப்போ சமைச்சது தான் நான்வெஜ்ஜுங்கிறது. அதுலேருந்து நான்வெஜ்ஜுங்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்து வெஜ்ஜு சமைச்சிருக்கேன். இன்றைக்கும் அமாவாசை, நீங்கள் பார்க்கும்போது இது அமாவாசை. வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கும் சாம்பார் கூட்டு பொரியல் இன்னும் கொஞ்சம் இருந்தால் சோத்துக்கு அவங்க வந்து வேணாம் சாமி நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. அதான் நேற்று வீட்டுக்கே போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஏன்னா நான் நேற்றும் வெஜ்ஜு தான் ஃபுல்லாக கார குழம்பு வச்சுட்டு அப்பளம் அந்த மாதிரி அப்படி போயிடுச்சு. சரி இன்றைக்கும் வெஜ்ஜு தான். இன்றைக்கி அவங்களுக்கு நான்வெஜ்ஜு தான், கடையில் தான் வாங்கி கொடுக்கலான் இருக்கோம், பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி ஆமாம் சில பேருக்கு விரதம் எடுப்பாங்க, அதனால் சாப்பிட மாட்டாங்க. சரி இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பசங்களை தம்பி பாப்பாலாம் போயிட்டாங்க. காவியாவுக்கு மட்டும் ஆட்டோ வரல, அவங்க மட்டும் நிற்கிறாங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கூரை அந்த அது பேர் கோரப்பில், அது பேர் விழலை என்னமோ ஒரு பேர் சொன்னாங்களே, ஐயோ மறந்துட்டேன். விழல்னா ஐயோ மறந்துட்டேன், சாரி. பார்த்தா தான் தெரியும். அந்த கோரப்பில்லுக்கு அந்த பேர் சொன்னீங்க. அது வந்து இங்கே தைக்கால் பக்கம் கிடைக்குன்னு சொல்லிங்க. தைக்கால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருந்தாலும் போய் ஒரு தடவை விசாரித்து பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கீத்து போட்டு அதுக்கு மேலே வந்து ஷீட்டு போடுங்க. அப்புறம் வந்து உமா லைஃப் ஸ்டைலு சிஸ்டர் வீட்டை பற்றி சொன்னீங்க. நான் அவங்க வீடியோ பார்ப்பேன், ஆனால் அவங்க ஹோம் டூர் போட்டதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோ பார்த்தோம். நிறைய பேர் வந்து அந்த வீட்டை பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் கிடைக்கும் அப்படின்னீங்க. சரின்ட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் வந்து கீத்து போட்டு கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க. அப்படி போடலாமா, இல்லை சில பேர் வந்து ஓடு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓடு போடலாம், ஆனால் ஓடு போடாததுக்கு இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு இது வந்து எங்களுடைய நம்பிக்கை. நமக்கு வந்து நம்ம வீட்டு பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாவது கீத்து போட்டு ஒரு கொட்டாய் இருக்கணும். அது வந்து எங்களுக்கு ஒரு இது. அது சில பேர் வந்து இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே போல் நாங்கள் ஜாதகம்னு பார்த்ததில் எவ்வளோதான் பெரிய அடுக்குமாடி வீடு இருந்தாலுமே சின்னதாக ஒரு கீத்து கொட்டாய் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது. இந்த வீடு கட்டுறதுலேருந்து இலக்கியா இது நம்ம 2 பேருக்காக தான் பார்த்துக்கோ, கீத்து கொட்டா நம்ம 2 பேருக்காக தான் பார்த்துக்கோன்றாங்க. அப்படி இல்லை, இது வந்து கீத்து கொட்டான்னு கீத்து போட்டு ஒரு வீடுங்கிறது இருக்கணும் நம்ம மண்ணுக்கு. அதனால தான் இது. ஏன்னா வந்து இல்லைன்னா நம்ம அந்த ஷீட்டு போட்டோம் இல்லையா, அதில் ஏன் கீத்து வச்சு கட்ட போகிறோம், ஷெட்டாகவே போட்டு அதில் அடுப்பு போட்டிருந்துருக்கலாம். கீத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சின்ன கொட்டாயிலையும் நாங்கள் கீத்து வச்சோம். அதே போல் இங்கே கீத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கீத்தால் போடணும் அப்படின்னு இப்போ கீத்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீத்துக்கு மேலே வேணால் அந்த ஷீட்டு நீங்கள் கோரப்பில் வந்து நிறைய பேர் வேணாங்கிறீங்க. அதில் நிறைய வரும், நாங்கள் போட்டிருக்கோம், அதில் நிறைய அட்டைப்பூச்சி வரும் அப்படி இப்படிங்கிறீங்க. அது சொன்னோடனே எனக்கு வெய்ய நாளில் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த அட்டைப்பூச்சி மரக்கட்டை இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பழகினவங்க தான். பசங்க வந்து அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் அந்த மரக்கட்டை போனாலுமே அப்படி ஒரு விட்டு அதோட சொல்லிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு. இதுக்கு வந்து வெய்ய நாளுக்கு இப்போதைக்கு செட் ஆகும். அப்புறம் கோரப்பில் போட்டு அதுலேருந்து தொப்புன்னு மழை நாள்லலாம் உழ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஷீட்டு போடுங்க அப்படின்னு, அந்த கீத்து போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஷீட்டு போடலாம் அப்படின்னு இருக்கும். அது வந்து அந்த கொத்தனார் வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி போய் கொத்தனாரை வர வச்சாதான் இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி வேணும், செவுறு எழுப்பணுமா இல்லை எப்படி வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் இந்த கொத்தனார் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் அப்படி தான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் கூட நினச்சேன் அப்புறம் ஓடே போட்டுடலாமா அப்படின்னு. இல்லை நமக்கு கூரை தான் போடணுன்னு இருக்குது, சரி கூரையே போட்டுரும் அப்படின்னு இருக்கோம். அதுவே ஒரு மாடலாக கட்டலாம் அப்படின்னு இருக்கிறோம். அப்புறம் வந்து அதிக பேர் வந்து வீடியோவில் மட்டும் இல்லை,
இல்லை இப்போ போன வீடியோவில் மட்டும் இல்லை, அதுக்கும் ஒரு 4-5 வீடியோலையும் வந்து ஒருவரை பார்த்து ஒருவர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கமெண்ட் வருது. நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான். நான் அடுப்புன்னு பார்க்க மாட்டேன், இல்லை எந்த நிலையிலையுமே பழகியவள். அதனால் வந்து நமக்கு அது ஈஸியான ஒன்று. விறகடுப்புங்கிறது, இந்த கொட்டாங்கிறது அதெல்லாம் வந்து பழகிய ஒன்று தான். மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் வந்து அடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து யாரு எப்படி அதனால நீங்க பழைய வீடியோ நான் ஸ்டார்டிங்ல நான் வந்து முறுக்கு சுட்ட வீடியோ பார்த்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம மாடி வீட்டிலேயே வெளில ஷெட்டு போட்டு அடுப்பு கட்டி நான் அதில் முறுக்கு சுடுவேன். அந்த வீடியோ பார்த்து இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. அவங்கவுங்களுக்கு விருப்பம். இப்போ என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, நான் விறகடுப்பில் சமைக்கிறேன், ஐயோ அந்த பொண்ணு விறகடுப்பில் சமைக்குது, நம்மளும் போட்டு சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு விறகடுப்பை வச்சு சமைக்கிறீங்க. அது எதனால்? அது விருப்பப்பட்டு அது மேலே ஆசை வந்து நீங்கள் சமைக்கிறீங்க. அதே போல் யார் எப்படி செஞ்சாலுமே அதை பார்த்து பிடிச்சி அது சமைக்கிறது அவங்களோட விருப்பம். அதனால் யார் கூடயுமே தயவு கூர்ந்து கம்பேருங்கிறது பண்ணாதீங்க, புரியுதா? அதனால் அவங்களோட விருப்பம். அவங்கள பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லாதீங்க, என்னை பார்த்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. ஒருத்தவங்க அதிகபட்சம் வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு விறகடுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வந்து அதுதான் லைஃப் அவங்களுக்கு. அதனால் வந்து அந்த மாதிரி கம்பேரிசன் வேண்டாம். அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம ரோஸ் செடி வந்து அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதுலேயே ஒரு ரோஸோட தான் வச்சோம். அது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பறித்தோம். அது பூக்கவே இல்லை. அதுவே வாங்கும் போதே இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் அது விரியும்னு பார்த்தோம், விரியல. அப்படியே பறித்து காவியாக தான் வச்சுட்டு போனது. இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு, இதோ பாருங்க. இதனால தான் சொன்னேன், எப்போதுமே வந்து ஒயிட் ரோஸ் வந்து இந்த அளவுக்கு தான் பூக்கும். நான் வந்து ஏன்னா முன்னாடிலேருந்தே ரோஸுன்னு வாங்கி வச்சு நம்ம வீட்டில் வந்து கொத்தா இவ்வளோ பெருசு பூத்தது ஒயிட் மட்டும்தான். அவ்வளோ பெருசு பூக்கும். எப்படியாவது சீசன் இல்லை, அதுதான் தொட்டியில் வச்சுருக்கும் போதே நீங்கள் என்னோடய ஓல்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அவ்வளோ ரோஸ் செடி வளர்த்தேன் நம்ம மாடியில். கீழேயுமே அவ்வளோ ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒயிட் கலர் ரோஸை வாங்கி வைக்கலாம். பூவும் பெருசாக இருக்கும். பன்னீர் ரோஸு, இந்த ஒயிட் கலர் ரோஸ் வந்து பூவும் பெருசாக இருக்கும், நிறையாவும் பூப்புங்கிற பாருங்க, பூக்கும், எப்போதும் பூத்துக்கிட்டே இருக்கும். சீசன் இல்லைனாலும் அது பூக்கும், ஒரு பூவாவது வச்சிரும். இது வந்து ஏன் இப்போ இந்த சைடில் எல்லாம் வச்சுட்டு வரோம் அப்படின்னா, நம்ம கொட்டாவுக்கு ஆப்போசிட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர உங்களுக்கு இப்படி பாருங்களேன், இப்படி திரும்பி பாருங்களேன், இப்படி வேற நிற்கிது, எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். நல்ல வெயில் அடிக்கும். அந்த கொட்டாயிலேருந்து வெளில வந்தோன்னா சூரியன் தான் நம்ம பார்க்கலாம், சூரியன் நம்மளை பார்ப்பாரு, நம்ம சூரியனை பார்க்கலாம். அதே மாதிரி அப்படியே கீழே பார்த்தோன்னா அப்படியே ஒரு இயற்கை சூழ்ந்து ஒரு இது இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு வரோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு எதுவுமே செடி எடுத்துகிட்டு போக மாட்டோம். இந்த சைடு தான். அந்த வாழை மரம்லாம் தெரியுதா, அதில் வந்து ஒரு 2-3 தார் விட்டுருக்கு. அந்த தார்லாம் முடிஞ்சதும் அந்த வாழை மரத்தெல்லாம் எடுத்துடுறது. ஏன்னா வந்து அப்போ தான் இந்த செடிக்கெலாம் வந்து உங்களுக்கு வெயில் வரும். இங்கே வந்து காலை வெயில் இந்த சைடு வராது. ஒரு 12 மணி போல் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்கும். இப்போதைக்கு காலை நேரத்தில் அடிக்கிறது நம்ம இந்த கூரை வீட்டில் தான் அடிக்கும். எப்படா இந்த வீட்டு வேலை முடியும், அதில் போய் உட்காருவோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதாகவே இருக்குது. நான் ஒரு நாள் ஏன் இதை சொல்கிறேன், இந்த வீட்டை காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் அனுப்புறீங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒரு குழப்பத்திலே இந்த கோரப்பில்லு போடலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லி ஆமாம் அதை யோசிக்க தோணும், இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குன்னு உங்களோட சஜஷனை நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு யோசிக்க தோணும், ஓ இப்படி செய்யலாம் ஆமா அப்படின்ட்டு. அதை எங்களுக்கு ஒரு பிளானையே சேஞ்ச் பண்ணிவிடும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இனிமேல் வந்து இதில் வந்து நாங்கள் கூரை போட்டு ஷெட்டு போடுறது. ஆனால் ஷெட்டு இப்போ போடுவோமா என்னன்னு தெரியல, ஷெட்டு இல்லை ஷீட்டு. ஆனால் ஷீட்டு இப்போ போடுவோமா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா ஒரே தடியாக எல்லாத்தையும் நம்ம போட்டுற முடியாது. அதுக்கான பிளானோடு கட்டிட்டு அப்புறமா நம்மள்ட்ட இருக்கும்போது அந்த ஷீட்டு போட்டுக்கலாம். அதுக்கான ஆனால் அந்த மாதிரி போடுற மாதிரி நம்ம கட்டிடும். அந்த ஷீட்டு போடணுன்னா அந்த கம்பிலாம் வச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளானோட கட்டிட்டு நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்கும்போது நம்ம ஷீட்டு போட்டுப்போம். நம்ம அந்த இந்த சின்ன மினி கிச்சன் இருக்கு இல்லையா, நம்ம அடுப்பங்கரை, அதில் வந்து தொட்டியில் வச்சுருப்பேன் அந்த வெத்தலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் அந்த தொட்டியிலே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்படியே கிளம்பாமல் ஒரு கொடி மட்டும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்து பிடுங்கி வச்சுட்டோம். இப்போ வெத்தலை கொடியை பாருங்கள். ஆமாம், இருங்க ஐயோ, நீங்கள் சொல்கிறதுலே நான் உடச்சிருவோம் போல இருக்குது. எங்கே இல்லை சாஞ்சிருக்கு. ஐயோ, அந்த தக்காளி இருக்கவும் இந்த தக்காளி இப்போ காய் வாடை அப்படியே ஒரு மாதிரி வாசனையாக இருக்குது. இதை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுதுங்களா.
நல்ல என் மூஞ்சி பெருசு இருக்கும் போல இருக்கு இந்த வெத்தலை. நல்லா இருக்குது. இது அப்படியே கொடி பிடிச்சி இது அப்படியே படர்ந்துடும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து அவ்வளோ வேலை கிடையாதுன்னு இல்லை. இன்றைக்கி சமைக்கணும் அமாவாசைக்கு. இனிமேல் தான் நான் போய் குளிக்கணும். ஏன்னா வீடு வந்து சுத்தமாக தான் இருக்குது. வீட்டை இன்றைக்கி துடைக்கல. அன்னைக்கு சிவராத்திரிக்கு போகும்போதே வீடு எல்லாத்தையும் துடைச்சிட்டு வீடு சுத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி சமைக்கிறதோடு இருக்குது. இதுக்கப்புறம் நான் போய் குளிக்கணும். வீட்டு வேலை கொஞ்சோண்டு இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடித்து கொள்கிறேன். 2-3 வீடியோக்கள் வந்து என்னால் சரியாக ஒரு விலாகாக கண்டினியூஸாக எடுக்க முடியல. கொஞ்சம் வேலைகளால் அதை சரிவர என்னால் விலாக் எடுக்க முடியல. இனிமேல் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்து ஒரு கண்டென்ட்டோட ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக எடுக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கான அப்டேட்டும் உங்களால் முடிந்தவரை கொடுங்க. நான் வந்து அதை கலந்து போட்டு கொலாபரேஷனில் நாங்கள் கட்டிடுறோம். சரி, அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.